வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து மேரேஜ் இஸ் ஸ்கேரி ஃபன்னியஸ்ட் வெட்டிங் வீடியோஸ் ரியாக்ஷன் தமிழ் ட்ரால். ஆக்சுவலாக இப்போ தான் ரீசெண்டாக மேக்னட் ஃபேமிலி 2.0 சேனல்லேருந்து ஃபன்னி மேரேஜ் தரமான திருமண சம்பவங்கள் பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு வீடியோ தான் இது இருக்கும்போது நினைக்கிறேன். அனிமல் மூவி கன் என்ட்ரியான் பயங்கரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க போல் மேரேஜில். மேரேஜ் கொடுமைகள் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட சேர்ந்து மேரேஜ் கொடுமைகள் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேரேஜ் கொடுமைகள். மேரேஜ் ஆலை வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சுட்டு வருஷலாம் பத்திரிகை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே மேக்னட் ஃபேமிலி வீடியோ வந்த டைம் தான். அந்த டைம்ல முகூர்த்தனால வந்துச்சு போல. பேராடா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க. அந்த டைம்ல வெறும் முகூர்த்தனால வந்துருக்கு நினைக்கிறேன். அதனால தான் அவருமே அந்த வீடியோ போட்டுருப்பார் போல. ஓகே, நம்ம மேரேஜில் நடந்த சில சம்பவங்களை இப்போ பார்க்கலாம். அவரா தனியா ஆடிட்டு இருக்காரு. மேரேஜ்னு ரொம்ப குஷியா மாப்பிள்ளை நல்லா இருக்காரு. ஆனா பொண்ணு சைடுல தான் ஒத்துழைக்க மாட்டாங்க. இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. பொண்ணு வேற உரைக்கிறாங்க. சந்தோஷத்துல வெயிட் பண்றாங்க. விடுங்க சார், ஆடிட்டு போட்டோம். கடைசி ஆட்டம் தானே. கடைசி ஆட்டமா இங்க இப்படின்னா அடுத்த வீடியோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. யாராவது நியூஸ் சேனல்ல வந்ததா? ஆடவே இருப்பாங்க போல. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். போல போடா சைக்கோ, சரியா முடிச்சவனே போடா. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். இந்த டயலாக் ஒரு மீம்ல மாத்திருப்பாங்களே, வாங்க சொன்னது ஒரு தப்பா பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி. இப்படியாடா பண்ணுவ? சும்மா காணேத்ரா அவனை. அவனுக்கு சுத்தமா ஆட விருப்பமே இல்லை போல. அவனை ஆடு 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 ஆடுன்னு சொன்னதும் நல்லா ஆட்டி விட்டுட்டான். எப்பா இவன் கூடனா சேர்ந்து ஆடுறது இல்ல, வாழ்றதே கஷ்டம்டா. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ஊருக்குள்ள இப்படிப்பட்டவனுக்கு தான்டா சீக்கிரமா கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுது. தங்கச்சிங்க சும்மா பொத்தி பொத்தி வளர்ப்பானுங்க. சில கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஒரு வில்லனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இது அந்த வீடியோல இருந்துச்சு, மேக்னட் ஃபேமிலி வீடியோல. ஏதோ கல்யாண பட்ஜெட்டே 1 லட்சம் தான், 3 லட்சம் ரூபா ட்ரோன் போச்சுன்ற மாதிரி. எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து ஓதலா 2 மூவி ரோஸ்ட் வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோம். செம்ம ஃபன்னா இருந்துச்சுங்க. இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல? இன்சூரா? இது வரைக்கும் நான் பார்த்த ஃபன்னி வீடியோல அதான் தரம். டேய், அவனால சும்மா இருக்க முடியாதடா. உங்களோட பிளானிங்னா ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. ஆனா அதை யாருகிட்ட பண்ணணும்னு தெரியலடா. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவனுங்களாம் நம்பி நீங்க ஹாலிவுட் லெவலுக்குலாம் பிளான் பண்ணாதீங்க. மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அந்த ட்ரோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. உண்மையான பிரதர் தானா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? யாருக்குமே பிடிக்கல போலயே அவர் பண்றது. அப்படியே அந்த பொண்ணுக்குமே காண்டாகிறாரா என்ன அது அப்படின்னு. டென்ஷன் போயிட்டாரா? அப்புறம் வரேன் அப்படின்னு முடிச்சுட்டு கூப்பிடுங்க. மாப்பிள்ளை மண்டபத்தை விட்டே ஓடிடுவாரு. ஏதோ தண்ணி இனி அடிச்சதும் பண்றானா இல்ல ரீல்ஸுக்காக பண்றானாங்கிறதே தெரியல. வீட்டுல ஒரு பால் பாக்கெட் வாங்கி தர மாட்டானுங்க, ஒரு மளிகை ஜாமான் வாங்கி தர மாட்டானுங்க, ஏன் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து போய் வைக்க மாட்டானுங்க. கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் ஒரு ரீல்ஸுக்காக வந்துருவானுங்க.
கண்ணுக்கு முன்னாடி தெரியறது ஸ்டேட்டஸ் போடுவானுங்கல்ல கிட்டா இருப்பானுங்க. பர்சனலா எந்த விஷயம் பண்ணிருக்க மாட்டானுங்க. பிறந்தநாளாக இருக்கட்டும், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஸ்டேட்டஸ் மட்டும் நல்லா வச்சிருவாங்க. வேற ஒரு சைடுல வேற உட்கார்ந்து விசில் பண்ணு 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 அப்படின்னு. வராங்க பாரு கழுத புண்ணிய. ஏய் யாரா நீங்களா? எந்த ஊரியா நீங்களா? இவரோட ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. பின்னாடி இருந்தே ஆனா இவரு. உண்மையா ஒருத்தன் பாசம் வச்சிருப்பான்ல, அவன் இந்த மாதிரினா பண்ணிட்டு இருக்க மாட்டான். புரியல. பலூன் உடைக்கிறதா? போட்டி மாதிரி எதுவும் வைக்கிறாங்களா? ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளை தள்ளி விட்டுட்டு போய் உடைச்சிட்டு இருக்கீங்க. அதென்ன உள்ள வந்து இதை வந்து சின்ன பசங்க பண்ணா கூட ஏதோ சேர்றா சின்ன பசங்கடா ஏதோ விளையாட்டு தானே பண்றாங்கன்னு சொல்லி விட்டுடலாம். தடிமாடு மாதிரி இருக்கானுங்க, அவனுங்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏண்டா உங்க வயசுக்கும் நீங்க பண்ற வேலைக்கு சம்பந்தமே இல்லையடா. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வயசாயிட்டுனா இதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதா? நாங்களும் வந்து எங்களுக்கு குழந்தை மனசுதான், நாங்களும் குழந்தை மாதிரி ஜாலியா விளையாடுவோம். அதெல்லாம் இல்ல, நீங்க விளையாடலாம், வேற எங்க வேணா விளையாடலாம், தனியா போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். இருக்கிற இடத்துல இந்த வேலை பார்க்கலாமா? கருமம் பிடிச்ச இந்த பலூன் அர்ச்சனா போட்டிருப்பாங்களே, அதை உடைக்கிறதுக்காகவே ஒரு குரூப் வரும். அதே மாதிரி இந்த டெக்கரேஷன் வச்சிருப்பாங்களே பூக்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ஆள் போட்டு வச்சிடணும். என்ன வேணா பண்ணுங்கடா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு பண்ணிக்கடா. நீ பூ எடுக்கணுமா எடுத்துக்க, என்ன வேணா பண்ணிக்க, பலூன் உடைக்கிறோம் உடைச்சிக்க, என்ன வேணா பண்ணிக்க. கொஞ்சம் முடிஞ்சு நான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அப்படிதான் ஆகுது. அது டைம் வரையாச்சும் இருக்கட்டுமே, கல்யாணம் முடிக்கிற டைம் வரையாச்சும். என்ன பண்றான்? அதான் மாப்பிள்ளையா? என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்வி கேட்க வரலன்னு பார்த்தா வந்துட்டான். அதான் குரூப் நினைக்கிறேன். இந்த இவர் தான். இவர் யாரு? ஏய் கலெக்டிட் போட்டா வேற யூடியூப்ல ஏதாவது பண்றாங்கன்னு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஃபன் கேம்ன்ற மாதிரி வச்சிருக்காங்களோ. நம்ம ஊர்ல வந்துட்டு கல்யாணத்தப்ப ஒரு சில சம்பிரதாயங்கள் நடக்கும்ல, அதே போல இது வந்து ஃபாரின்ல நடக்கிற ஒரு சம்பிரதாயம், கார்டர் ரிமூவல். பரம்பரையா வர சம்பிரதாயத்தை உங்களுக்காக மாத்திக்க முடியாது. நான் ஏதோ ஸ்டார்டிங்ல வந்து தப்பா நினைச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது வெள்ளக்காரன் வெட்டிங்ல கூட விவகாரமா தான் பண்றான். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இது நார்த் இந்தியாவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு. வெல்கம் வெல்கம் வெல்கம். இது வெட்டிங் போட்டோ ஷூட்டடா இது. அது எப்படி வேஸ்டியா இறுக்கி எதுவும் முடிச்சிருக்காரா 2 காலுக்கு நடுவுல? மச்சான் பாரு, நீ பாரு யார் தெரிதா? ஏன் இப்படி? சத்தியமா நம்பவே முடியல. இட்ஸ் a medical miracle. என்னடா வெட்டிங் போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? யோகா மாஸ்டரா இருப்பாங்க போல. இந்த ஜிம் கப்புள் எல்லாருமே ஜிம்ல இருந்து போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாத்தையும் போட்டோ ஷூட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே, அது மாதிரி இவங்க வந்து யோகா கப்புளா இருப்பாங்க போல. அதனால யோகா பண்றதையே ஒரு போஸா கொடுத்து வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே இறங்கிட்டா என்னடா பண்றது? எங்களுக்குள்ள அது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஷாலின் சாக்கர். அந்த கிளிப்புமே அதுல வந்துருச்சு. ஆசீர்வாதம் பாக்குறாங்க. யாருக்கு ஆசீர்வாதம் பண்றானே தெரியல. பொதுவா இந்த கல்யாணத்துல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆசீர்வாதம். ஆனா இங்க என்னன்னா அந்த பெரியவங்களே இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பெரியவானா பெரியவாதா? எவ்வளவு நாள் தான் நாங்களே உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது? நீங்களும் பதிலுக்கு கும்பிடணும்ல. எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்பிரன் சாமின்னு தெரியுறது? பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்பிரன் சாமின்னு சொல்லணும்ல. ஓ இதான் அந்த அனிமல் மூவி கண்ணா. அனிமல் படத்துல வர கன் தானடா இது. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே.
செய்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. உண்மையாவே அந்த அனிமல் படத்துல வர கன்னு மாதிரியே பண்ணிருக்காங்க. வாட் a vision. என்ன ஒரு தாட். இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஓகே, ஆனா இது மாதிரி செய்யணும்ல, அத செஞ்சிருக்காங்க. மேல மேல மெக்கானிக் ஷாப் வச்சு சர்வீஸ் சென்டர் வச்சிரு, சூப்பரா ஓடும். யார் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது? யார்கிட்ட போய் கேட்டாலாம் செஞ்சு தருவாங்க? ஸ்ப்ரே த்ரோண்டு பார்த்திருக்கேன், ஆனா இவ்வளவு பெருசா அடிக்குது. என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் அது உள்ள உள்ளதெல்லாம்? முன்னாடி இந்த ஸ்மோக் தான் போட்டுட்டு இருப்பாங்க, இப்ப நிறைய போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜாலியா இருக்கும்டா இது மாதிரி போட்டுட்டு இருந்தா. அதான் ஈர மாதிரியா இருக்கணும்னா ஈரமா அந்த இதுமே இந்த கிளிக் மேல வந்துருச்சு. இவ்வளவு பெரிய மாலையை போட்டா கழுத்து வலி இல்ல, கழுத்தே உடஞ்சிருமேடா. மாலை வாழ்த்துக்கு போடுறீங்களா இல்ல கீழே விழுந்து போடுறீங்களா? இத தூக்கறதுக்கே 2 பேர் வேணுமாடா. மாலையா? நான் ஏதோ ஆர்ச்சின்னு நினைச்சிட்டேன். மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா பொண்ணுக்கு வேற மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த மொய்யா இல்ல அந்த கிளிப் நினைச்சேன். ஒரு மாதிரியா இது என்னன்னு தெரியல. தூக்கிட்டு அலையுமாடா. முன்னாடி பார்த்தா ஒண்ணுமே இந்த கல்யாண பொண்ணுக்கு தலைக்கு பின்னாடி வந்துட்டு இந்த பூனா வச்சு டெக்கரேஷனா பண்ணுவாங்கல்ல, அது பேர் கூட ஜடப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்த்து மடலை கட்டி விட்டுட்டாங்க. என்ன கல்றாவிடா இதெல்லாம். இதெல்லாம் புடிச்சுதான் பண்றாங்களா? கைட்டி வச்சிடலாம், ஆனா இதுக்கு கூடவே ஒரு ஆள் போயிட்டு இருக்கணும்டா. திடீர்னு ஒரு அர்ஜென்ட்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தனியா கூட போக முடியாது. சார் ஒரு நாள் தான், சோ அதுக்குள்ளே பிடிச்சதெல்லாம் பண்ணிரணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா எனக்கு தெரியல. இந்த மாதிரி யோசிக்கிறீங்க, ஏன் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வருதுன்னே ஏன்னா மத்த நாள்ல கேட்டாலுமே மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க எல்லா வீட்லயும். சோ அந்த ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லியே பண்ணிடுறாங்களா? வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுவும் நமக்கு பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம. ஓகே, எம்டிஆர் சேனல்ல இருந்து இந்த ஓதலா 2 மூவி ரோஸ்ட், அது அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, வேற லெவல் ஃபன்னா இருக்கும். அதான் இந்த வீடியோல காமிச்ச ஒரு சில கிளிப்ஸ் வந்து மேக்னட் ஃபேமிலி அந்த வீடியோலே தரமான திருமண சம்பவங்கள் அந்த வீடியோமே ரியாக்ட் பண்ணியிருக்கேன், அதுவுமே செக் பண்ணி பாருங்களேன். அந்த வீடியோவும் செம்ம ஃபன்னாக இருக்கும். அதில் பார்த்த ஒரு சில கிளிப்ஸ் தான் இதுலேயும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் அண்ட் ஃப்ரம் வரன். பாய்.